வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம வேலண்டைன்ஸ் டே பற்றி ஒரு பயணம் செய்ய போகிறோம். இந்த நாள் காதல் மட்டுமல்ல, நட்பு, குடும்ப அன்பு, மனித அன்பையும் கொண்டாடும் நாள். உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு, குடும்பத்தாருக்கு அல்லது காதலருக்கு ஏதாவது உண்மையான அன்பை வெளிப்படுத்தியிருக்கீங்களா? அப்படி வெளிப்படுத்தியிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்று நம்ம பார்க்க போகும் விஷயங்கள் என்னென்னு சொன்னால், வேலண்டைன்ஸ் டே வரலாறு, உண்மையான லவர்ஸ்ற வரலாறு, காதல், நட்பு, குடும்ப அன்பின் முக்கியத்துவம், இந்த மாதிரி கொஞ்சம் விடயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலண்டைன்ஸ் டே வரலாறு. எஸ்டி வேலண்டைன் கிறிஸ்தவ ஆசான், ரோமானிய அரசரின் காலம். அந்த காலத்தில் ரோமானிய அரசர் போருக்கு செல்லும் இளைஞர்கள் திருமணம் செய்ய தடை செஞ்சிருந்தார். வேலண்டைன் ஆசான் இரகசியமாக இளைஞர்களை திருமணம் செய்து காதலை காப்பாற்றினார். அரசர் அதனை கண்டுபிடிச்சிட்டாரு. அதன் பிறகு வேலண்டைனை மரண தண்டனைக்கு ஆளாக்கினார். அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட முன்னாடி வேலண்டைன் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த கடிதத்தை அவர் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு முடிக்கிறாரு. உலகளாவிய பாரம்பரியங்கள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்கள். ஃபின்லாந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. சவுத் கொரியா சாக்லேட் அண்ட் கிஃப்ட் பரிமாற்றம். மேலும் உலகம் முழுவதும் ஒரு நாளுக்கு 1 பில்லியன் அன்பு அட்டைகள் பரிமாற்றப்படுகின்றது. உங்களுடைய நாட்டில் எப்படி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்கன்னோ, உங்களுக்கு பிடிச்ச அன்பு பரிசு என்னன்னோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வரலாறு பேசும் உண்மையான காதலர்கள் பற்றி கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற காதல் ஜோடி அந்தோனி மற்றும் கிளியோபெட்ரா. மார்க் அந்தோனி ரோமானிய அரசியல்வாதி, கிளியோபெட்ரா எகிப்து ராணி. அவர்களது சந்திப்பு முதலில் அரசியல் காரணமாகவே இருந்தது, ஆனால் விரைவில் அது காதலாக மாறியது. அந்தோனி எகிப்துக்கு வந்தபோது கிளியோபெட்ரா அழகாலும் புத்திசாலித்தனத்தாலும் கவர்ந்துடுறாங்க. இருவரும் அரசியல் சிக்கல்களிலும் போரிலும் இணைந்து செயல்படுறாங்க. அந்தோனி எகிப்து கூட்டணியை ஏற்படுத்துகிறாரு. அரசியல் சக்தி பெற்றது. ஆனால் கடைசி போரில் அந்தோனி தோல்வியடைகிறாரு. இந்த போர் இருவருக்கும் மிகப்பெரிய சவாலாக அமையுது. தோல்விக்கு பிறகு அந்தோனி தற்கொலை செய்கிறாரு. கிளியோபெட்ராவும் பாம்பால் இறக்குறாங்க. அவர்களின் உறவு அரசியல் சிக்கல்களையும் கடந்து உண்மையான காதலின் எடுத்துக்காட்டு. அந்தோனி வீரர், உண்மையான அன்பின் மனிதர். கிளியோபெட்ரா புத்திசாலி, அழகு, ஆற்றல் கொண்டவர். அவர்கள் காட்டியது உண்மையான காதல் சவால்களை எதிர்கொண்டும் வாழும் சக்தி கொண்டது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காதல் ஜோடி ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் மஹால். முகலாய பேரரசர் ஷாஜஹான் ஒரு வீரரும் அறிவாளியும் ஆவார். மும்தாஜ் மஹால் அவரது காதலி மற்றும் வாழ்க்கை துணைவி. முதல் பார்வையில் ஷாஜஹான் மும்தாஜ் மஹாலின் அழகு மற்றும் புத்திசாலித்தனத்தை ரசித்தார். இருவரும் விரைவில் மனமாற காதல் செய்தார்கள். இருவரும் திருமணம் செய்து பல ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். மும்தாஜ் மஹால் பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். ஷாஜஹானுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் இறந்து விட்டாள். ஷாஜஹான் மிகுந்த சோகத்துக்கு உள்ளானார். மனைவியின் மரணத்திற்கு பிறகு அவளது நினைவாக தாஜ்மஹால் கட்டினார். தாஜ்மஹால் ஒரு அற்புதமான காதல் நினைவு சின்னமாக உலகமெங்கும் புகழ் பெற்றது. இது உண்மையான காதல் மற்றும் அர்ப்பணிப்பின் எடுத்துக்காட்டு. ஷாஜஹான் தனது வாழ்நாளில் மும்தாஜ் மஹாலின் நினைவில் வாழ்ந்தார். தாஜ்மஹால் கட்டுவது அவரது அன்பின் அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் உலகம் உண்மையான காதலை பார்த்தது. இந்த கதை உண்மையான அன்பு சவால்களை எதிர்கொண்டு நிலைத்திருக்கும் என்பதை கற்பிக்கிறது. வாழ்க்கையில் உண்மையான அன்பு, நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு முக்கியம். ஒவ்வொருவரும் இதிலிருந்து உண்மையான காதலை பகிர கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் காதல் ஜோடி ரோமியோ மற்றும் ஜூலியட். இந்த கதை இத்தாலியின் வெரோனா நகரத்தில் நடைபெறுகிறது. மாண்டெக்யூ மற்றும் கேப்லெட் என்ற 2 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக பகை வைத்து வந்தனர். அந்த குடும்பங்களில் பிறந்தவர்களே ரோமியோ மற்றும் ஜூலியட். ஒரு நாள் கேப்லெட் குடும்பம் நடத்திய விருந்தில் ரோமியோ ஜூலியட்டை பார்த்தான்.
பார்த்தவுடனே இருவருக்கும் காதல் மலர்ந்தது. ஆனால் அவர்கள் குடும்பங்கள் பகை வைத்திருந்ததை அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் காதலை மறக்க முடியவில்லை. ஜூலியட் வீட்டின் பால்கனியில் ரோமியோ தனது காதலை வெளிப்படுத்தினான். அந்த காட்சி உலகில் மிகவும் பிரபலமான காதல் காட்சியாக உள்ளது. இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஃப்ரையர் லாரன்ஸ் என்ற ஆசாரியிடம் உதவி வேண்டி ரகசியமாக திருமணம் செய்தும் கொண்டான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ரோமியோவின் நண்பன் மெர்க்யூசியோ மற்றும் ஜூலியட்டின் உறவினர் டைபால்ட் சண்டையிட்டனர். அந்த சண்டையில் மெர்க்யூசியோ இறந்தான். கோபமடைந்த ரோமியோ டைபால்ட்டை கொன்றான். இதனால் ரோமியோ நகரத்தை விட்டு துரத்தப்பட்டார். இதற்கிடையில் ஜூலியட்டிற்கு மற்றொரு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் குடும்பத்தினர். அதிலிருந்து தப்பிக்க அவள் ஒரு மருந்து குடித்து இறந்தது போல் நடித்தாள். ஆனால் இந்த செய்தி ரோமியோவிடம் தவறாக சென்றடைந்தது. ஜூலியட் உண்மையில் இறந்து விட்டாள் என்று நினைத்து ரோமியோ அவள் அருகில் விஷம் குடித்து உயிரிழந்தான். சில நேரம் கழித்து ஜூலியட் விழித்தபோது ரோமியோ இறந்திருந்தான். துயரத்தில் அவளும் தன்னைத்தானே குத்தி கொண்டு உயிரிழந்தாள். இந்த இரு இளம் காதலர்களின் மரணம் அவர்களின் குடும்பங்களில் பெரிய பாடமாக அமைந்தது. பல ஆண்டுகளாக இருந்த பகையும் முடிந்தது. அமைதி ஏற்பட்டது. ரோமியோ ஜூலியட் அவர்களின் கதை நமக்கு சொல்லும் பாடம்: வெறுப்பு அழிவை தரும், அன்பு மட்டும்தான் அமைதியை தரும். புரிந்துணர்வு மற்றும் அமைதி தான் மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம். வேலண்டைன்ஸ் டே என்பது நம்ம நெஞ்சில் இருக்கும் அன்பை நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாள். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பிறருடன் அன்பை சொல்லி அன்பை வெளிக்காட்ட வேண்டும். அன்பு என்பது பெரிய வார்த்தைகளில் ஒன்று இல்லை. அது சின்ன இதயத்தில் ஒரு சின்ன செயலை அழகாக செய்கிறதுல தெரியும். ஒரு சிரிப்பு, ஒரு உதவி, ஒரு பார்வை கூட அன்பின் வெளிப்பாடாக அமையலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அனைவரிடமும் அந்த அன்பை பரப்புவோம். குடும்பத்தார், நண்பர்கள் எல்லார்ட்டையும் அந்த அன்பை நம்ம பரப்புவோம். காதல் என்பது வார்த்தைகள் மூலம் அல்ல, அதனை செயல் மூலம் காட்டினால் மட்டுமே உணர முடியும். அன்பு மனசு நம்மளை எப்பவும் இணைக்கும். நம்ம சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வைத்திருக்கும். இன்று நம்ம அன்பை நினைத்து அதை சொல்லி அதை காட்டி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்குவோம். இந்த சின்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன்.